Hi students, exercise 2.2 question number 5. Without actual division, find which of the following rational numbers have terminating decimal expansion. இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ரேஷனல் நம்பர்ஸ்லாம் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷனாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பட் வித்தவுட் ஆக்சுவல் டிவிஷன், நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணாமல் இந்த ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாமே என்ன டைப்ஸ் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஜென்ரலாக ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு அதோடைய டெசிமல் எக்ஸ்பான்ஷனை கேட்டாங்க அப்படின்னா நம்ம டிவைட் பண்ணிவிட்டு அதோடைய டெசிமல் எக்ஸ்பான்ஷன் நம்ம சொல்லுவோம். விச் மீன்ஸ் அதை டிவைட் பண்ணதுக்கப்புறம் டெசிமல் வேல்யூஸ் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருந்தது அப்படின்னா நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் எண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எதுவாக இருந்தாலும் சரி டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதோடைய கைண்ட் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் நம்மளால சொல்ல முடியும். பட் இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஆக்சுவல் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணாமலேயே இதோடைய டைப் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பான்ஷனை நம்ம சொல்லணும். இந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் a rational number p by q since q is not equal to 0 can be expressed in the form p by 2 power m into 5 power n where p belongs to z and mn belongs to w, then rational number will have a terminating decimal expansion. Otherwise the rational number will have a non-terminating and recurring decimal expansion. இந்த கண்டிஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு ஃப்ராக்ஷன் இந்த மாதிரி ஒரு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண முடியுதோ, விச் மீன்ஸ் பாருங்கள் நியூமரேட்டரில் இருக்கிற p அப்படியே இருக்குது, டினாமினேட்டரில் இருக்கிற இந்த q மட்டும் 2 power m into 5 power n இந்த ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா எந்த ஒரு ஃப்ராக்ஷனையும் p by 2 power m into 5 power n இந்த ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃப்ராக்ஷனுக்கு டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் இருக்கும். இந்த ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதோடைய டெசிமல் எக்ஸ்பான்ஷன் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷனாக இருக்கும். சப்போஸ் இந்த ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண முடியல, இதை தவிர வேறு ஏதாவது நம்பர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா த ரேஷனல் நம்பர் வில் ஹாவ் நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங். நல்லா பாருங்கள், ஒரு ரேஷனல் நம்பரை இந்த ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா 2 power m into 5 power n டினாமினேட்டரில் கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னா அதோடைய டெசிமல் எக்ஸ்பான்ஷன் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷனாக இருக்கும். சப்போஸ் இந்த ஃபார்முக்கு கொண்டு வர முடியல அப்படின்னா இதை தவிர 2 and 5 இதை தவிர வேறு ஏதாவது நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னாலும் அந்த ரேஷனல் நம்பர் நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷனாக இருக்கும். ஸோ சப்டிவிஷன் 1 பாருங்கள். சப்டிவிஷன் 1 என்ன கொடுத்துருக்காங்க, 7/128 இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூ பற்றி நம்ம எதுவும் எடுத்துக்க தேவையில்லை. நியூமரேட்டரில் இருக்கிற 7 நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல, அதை அப்படியே வச்சுக்கலாம். டினாமினேட்டரில் இருக்கிற இந்த 128 மட்டும் நம்ம என்ன ஃபார்முக்கு மாற்றணும் அப்படின்னா 2 power m into 5 power n இந்த ஃபார்முக்கு நம்ம மாற்றணும். ஸோ 128 2 உடைய பவர்ஸை நம்ம மாற்றலாம். ஸோ இதை 2 டைம்ஸ் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 64 அப்படின்னு கிடைக்கும். அகெயின் 32, அகெயின் 16, அகெயின் 8 2s are 16, அகெயின் 2 ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 2s are 8, அகெயின் 2 ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 2s are 4, அகெயின் 2 யூஸ் பண்ணோம்னா 1 2s are 2. therefore 7 by இந்த 128 பார்த்தீங்கன்னா 2 உடைய பவர்ஸ் 1 2 3 4 5 6 7 டைம்ஸ் எழுதலாம். ஸோ 2 power 7 அப்படின்னு எழுதலாம். பட் இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா 2 power 7 2 உடைய பவர்ஸ் நமக்கு இருக்குது, பட் 5 உடைய பவர் இல்லை. 5 உடைய பவர் இல்லை அப்படின்றதுனால அதை 5 power 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். விச் மீன்ஸ் எனி நம்பர் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த 2 power 7 into 1 இருந்தது, அந்த 1க்கு பதிலாக இந்த கண்டிஷனில் நமக்கு என்ன தேவை, 2 உடைய பவர்ஸ் 2 power m into 5 power n இந்த வேல்யூஸ் வரணும் அப்படின்றனால இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் 2 உடைய பவர் இருக்குது, 2 power 7 இருக்குது, பட் 5 பவர்ஸ் இங்கே இல்லாததுனால அந்த இல்லாத 5 பவரை 5 power 0 அப்படின்னு நான் காமிச்சிருக்கேன். இப்போது இந்த ஃப்ராக்ஷன் பாருங்கள் 7/128 இதோடைய இன்னொரு ஃபார்ம் 7/2 power 7 into 5 power m 5 power 0 which is equal to p power 2 power m into 5 power n. ஸோ இந்த ஃப்ராக்ஷனை இந்த கண்டிஷன் மாதிரி நம்மளால் சேஞ்ச் பண்ண முடிஞ்சது அப்படின்னா the given fraction has terminating decimal expansion. therefore it has terminating
decimal expansion. Suppose இந்த ஃபார்மை தவிர வேற ஏதாவது நம்பர்ஸ் வந்தது அப்படின்னா the given rational number has non-terminating and recurring decimal expansion. இந்த ஃபார்மில் இருந்தால் மட்டும்தான் இது terminating, otherwise it is non-terminating and recurring decimal expansion. Next subdivision 2 21/15 இப்படி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஃப்ராக்ஷனை நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்பிளை பண்ணிக்கலாம். 21/15 both are in 3 table. ஸோ 3 டேபிளை கேன்சல் பண்ணோம்னா 7 3s are 21, 5 3s are 15. இப்போது இந்த ஃப்ராக்ஷன் பாருங்கள் 7/5 அப்படின்னு இருக்குது. இப்போது டினாமினேட்டரில் நமக்கு 2m into 5n வரணும் இல்லைங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 5/1 பிகாஸ் இங்கே 5 ஒரே டைம் தான் வந்திருக்கு, அதனால் 5/1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இன்டூ 2m இல்லை, அதனால் நான் வந்து 2/0 அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கொஷின் பாருங்கள் 7/5m into 2n ஆர் 2m into 5n இந்த ஃபார்மை அட்டைன் பண்ணிடுச்சு. ஸோ கொடுத்துருக்க கொஷினை இந்த ஃபார்மில் நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஃபார்மில் கன்வெர்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா the given fraction has terminating decimal expansion. Therefore it has terminating decimal expansion. That's all. Next subdivision 3 4/9/35 இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணிடலாம். 35 4s are 140, 140 plus 9 149/35 இப்படி கிடச்சிருக்கு. இப்போது நியூமரேட்டரில் எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே கிடையாது. டினாமினேட்டரில் இருக்கிற நம்பரை மட்டும் 2 to the power into 5 power அந்த மாதிரி எழுதணும். 2m into 5n அந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நியூமரேட்டரில் இருக்கிற இந்த 149 அப்படியே வச்சுக்கலாம். இந்த 35 நம்ம பிரித்தோம் அப்படின்னா 5 டேபிளில் பிரித்தோம் அப்படின்னா 5 into 7 அப்படின்னு போடலாம். இப்போது இந்த பர்டிகுலர் ஃப்ராக்ஷனை நம்ம இந்த கண்டிஷன் மாதிரி சேஞ்ச் பண்ணணும் இல்லையா. ஸோ 149/5/1 பிகாஸ் இங்கே 5 ஒரு டைம் தான் வந்திருக்குது, இன்டூ ஒரு 7 இருக்குது. நமக்கு எக்ஸ்ட்ரா 2 to the power வேணும் இல்லையா. ஸோ இங்கே 2 இல்லாததுனால நான் 2/0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போது இந்த கண்டிஷன் லாஸ்ட்டாக கிடைச்ச இந்த ஃப்ராக்ஷனை பாருங்கள் 2m into 5n இந்த கண்டிஷனை இது ரீச் பண்ணிடுச்சு. பட் எக்ஸ்ட்ரா ஒரு 7 வந்துருச்சு. நமக்கு இந்த கண்டிஷனை என்ன சொல்கிறாங்கன்னா p/2m into 5n இந்த 2 நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். 2 உடைய பவர்ஸ் இருக்கணும், 5 உடைய பவர்ஸ் இருக்கணும், வேறு எந்த நம்பருடைய பவர்ஸும் நமக்கு வரக்கூடாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 7 அப்படின்ற ஒரு நம்பர் வந்துருச்சு. இது வந்துட்டதுனால இது இந்த கண்டிஷனை ரீச் பண்ணல. ஸோ the given fraction has non-terminating and recurring decimal expansion because இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா 2 power into 5 power 2m into 5n இந்த கண்டிஷன் மட்டும்தான் வரணும், வேறு எந்த நம்பரும் வரக்கூடாது. பட் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 7 வந்துட்டதுனால the given fraction has non-terminating and recurring decimal expansion. Therefore it has non-terminating and recurring decimal expansion. That's all. Next subdivision 4 219/2200 இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. நியூமரேட்டரில் இருக்கிற இந்த நம்பரை பற்றி நம்ம எந்த கவலையும் பட தேவையில்லை. நமக்கு தேவை டினாமினேட்டரில் இருக்கிற இந்த வேல்யூவை 2m into 5n இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணணும். சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்த 2200 இதோடைய ஃபேக்டர்ஸை எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ஈவன் நம்பர் அப்படின்றனால இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 1100. நெக்ஸ்ட்டு அகைன் இதை 2 டேபிளில் ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா 550 பிகாஸ் 5 2s are 10 பேலன்ஸ் 1 இருக்கும். அகைன் 5 2s are 10 இங்கே 0 அப்படி இங்கே கீழே இறக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது அகைன் இதை வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா வந்து 275 டைம்ஸ். லாஸ்ட் நம்பர் இப்போ 5 இருக்கு இல்லையா, அதனால் 5ஆல் எடுத்துக்கலாம். 5 5s are 25 பேலன்ஸ் 2 இருக்கும், அது இங்கே போட்டோம்னா அகைன் 25 இருக்கும். அகைன் 5 5s are 25. அகைன் 5 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 11 5s are 55.
அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ 11 இருக்குது. 1 11s are 11. ஸோ இந்த பர்டிகுலர் நம்பர் பார்த்தீங்கன்னா 219 அப்படியே வச்சுக்கலாம். டிவிஷனில் 2 எத்தனை டைம் வந்து பாருங்கள், 1 2 3 டைம்ஸ் இருக்குது. அப்போது 2 power 3 இன்ட்டு 5 2 டைம்ஸ் வந்துருக்கு. 5 power 2 இன்ட்டு 11 1 டைம் வந்திருக்கு. இப்போது இந்த ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடிய டினாமினேட்டரை 2 power m இன்ட்டு 5 power n இந்த டைப்புக்கு மாற்றிட்டோம். பட் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேக்டர் வந்துருச்சு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எந்த ஃபேக்டரும் வரக்கூடாது. இந்த கண்டிஷனில் தான் சொல்கிறாங்க. கியூவுடைய ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 power m இன்ட்டு 5 power n இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை தவிர வேறு எந்த நம்பரும் வரக்கூடாது. பட் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் வந்துட்டதுனால இது டெர்மினேட்டிங் கிடையாது, நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங். Therefore, the given fraction has non-terminating and recurring decimal expansion because இது இந்த கண்டிஷனை ரீச் பண்ணல. 2 power m into 5 power n இது மட்டும் வந்திருந்தா பரவாயில்ல, பட் எக்ஸ்ட்ரா ஒரு 11 வந்திருக்கு. So the given fraction has non-terminating and recurring decimal expansion. That's all.